நான் சொல்லிடுவேன். அப்புறம் நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. வேண்டாம். இதுக்கும் மேலையுமா? பரவாயில்ல, என்ன வேணாலும் சொல்லு. மகேஷ், நீயாவது என் பேச்ச கேளு. வேணாம். இருங்க டாட். அவங்க என் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சு அதை சரி பண்ண ஹெல்ப் பண்ற ஒரு நல்ல அம்மா நீங்க. மகேஷ் வேண்டாம், அவசரப்படாத. என் பிரச்சனை எல்லாம் பெருசு இல்லைன்னு என்ன புரிஞ்சுக்காம எனக்காக கவலைப்படாம உங்க ஸ்டேட்டஸ்க்காக கவலைப்படுற அம்மா போதுமா? என்னடா பெருசா புரிஞ்சு வச்சிருக்காவ? 28 வருஷமா நான் உன்னை புரிஞ்சு வச்சிருக்கிறத விடவா அவ உன்னை புரிஞ்சு வச்சிருக்க போறா? ஆனந்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டா அவ உனக்கு நல்லவளா ஆயிடுவாளா? உன்கிட்ட இருக்கிற பணத்துக்காக நல்லவளா இருக்கிறவ அவ. நாளைக்கு பணத்தை தூக்கி போட்டு என் புள்ள வாழ்க்கையில குறுக்க வராதுன்னு சொன்னா உன்னை அவ திரும்பி கூட பார்க்க மாட்டா. அவ உனக்கு அம்மாவாடா. பணத்தையோ அதனால சொசைட்டியையோ பெருசா நினைக்கிறது அவங்க இல்ல, நீங்க தான். போதும், இதோட இந்த பேச்ச விடுறீங்களா? அவ உனக்கு அவ்வளவு நல்லவனா? இனிமே அவ வீட்லயே போய் பிள்ளையா இருந்துக்கோ. போ, என் வீட்ல இனி ஒரு நிமிஷம் கூட நிக்காத. பார்வதி, ஏங்க நிறுத்திட்டீங்க? அடிங்க. இவனுக்கு அவதான் அம்மானா இவன் அங்கேயே போகட்டும். என்ன வெறுத்து இவன் இங்க இருக்க தேவையில்லை. இவன் யாரு கூட இருந்தா நிம்மதியா சந்தோஷமா இருப்பானோ இவன் அங்கேயே போகட்டும். இந்த வார்த்தைக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ பார்வதி. மகேஷ், நீ உள்ள போ. உங்க அம்மாக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இல்ல டாட், மாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரா தான் இருக்கணும். எனக்கு யாரையும் பிடிக்க கூடாது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கவும் கூடாது. ஆனந்திய பிடிக்கும்னா அவளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. வார்டனை பிடிக்கும்னா என்ன வீட்டை விட்டு போக சொல்லுவாங்க. நான் போறேன்.